கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து, இளம் தலைமுறையே கேள், நீ எஜமானனுக்கு உபயோகமாயிரு. இந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கும் ஒரு 3 காரியங்களை நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எஜமானனுக்கு உபயோகமாக இரு. ஒருவேளை இந்த தலைப்பின் கீழாக நீங்கள் செய்திகளை கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி கேட்டிராவிட்டாலும் கூட அநேகர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். யாராவது ஒரு ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி, ஆண்டவர் அவரை நல்லா உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் அவங்களை நல்லா பயன்படுத்துறாரு அப்படிங்கிற பதங்கள் கிறிஸ்தவ உலகத்துல சாதாரணமாக நாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார், உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்வதற்கும், இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நீ உபயோகமாயிரு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுமே என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு உபயோகமாயிரு என்பது எந்த அடிப்படையில் என்றால், ஒருவேளை அதிகப்படியான கூட்டங்களில் பங்கெடுப்பது, அல்லது தீர்க்க தரிசனம் உரைப்பது, அல்லது வெளி தேசங்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, இப்படி எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு மீட்டிங்ல அல்லது அநேக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நபர்களை குறித்து தான் நாம் சொல்லுவோம், ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வேறொரு விதத்திலே எழுதியிருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. 19, 20, 21, 22 4 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது 19ஆம் வசனத்துல இப்படி எழுதியிருக்குது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. இதுல அஸ்திவாரம் என்கிற வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இப்போ முதல்ல இந்த வசனத்திலிருந்து மட்டும் முதலாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களில் என்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் வஞ்சகமான ஊழியங்கள் பெருகும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் மனதில் வைத்துதான் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ கள்ள ஊழியர்கள் நிமித்தமாக அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியங்களை தான் முந்தின வேத பகுதியிலே நாம் வாசித்தோம், தியானித்தோம். 16ஆம் வசனத்துல நம்ம எப்படி பார்த்தோம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ விலகியிரு. ஏன்? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்யறாங்க? கவிழ்த்து போடுகிறாங்க. அப்போ தவறான உபதேசத்தை பேசுகிறவர்கள், கள்ள ஊழியர்கள் சபைக்குள்ளே பெருகி நாளுக்கு நாள் வஞ்சகமான காரியங்களை நடப்பித்து அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இவர்கள் இந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, அப்படின்னா சபை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி. சபை ஒன்னும் ஆகாது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார். அந்த வார்த்தையில ஒரு நாளும் மாற்றம் வரப்போகிறதில்லை. அதைத்தான் இந்த 19ஆம் வசனத்துல அங்கே பவுல் சொல்கிறார். ஆகிலும் என்ன? ஆகிலும் ஒருவேளை சீர்கேடான வீண் பேச்சுகள் நிமித்தமாக சிலருடைய விசுவாசங்கள் கவிழ்க்கப்பட்டாலும், போலியான ஊழியர்கள் நிமித்தமாக வஞ்சகமான காரியங்கள் சபையிலே ஊடுருவினாலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் வராது. அதில் எந்த மாற்றமும் வராது. இந்த இடத்தில் அஸ்திவாரம் என்பது தேவனுடைய உண்மையான மக்களை கொண்ட சபையை குறிக்கிற வார்த்தை. இங்க அஸ்திவாரம் என்பது என்ன? எதை குறிக்கிறது?
தேவனுடைய உண்மையான மக்களை குறிக்கிற ஒரு சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அதை ஒருவரும் கவிழ்த்து போட முடியாது. அப்போ எவ்வளவுதான் கள்ள ஊழியர்கள் பெருகி ஒரு வஞ்சகமான வார்த்தைகளை பேசி ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிற காரியங்களை செய்தாலும் தேவனுடைய உண்மையான சபையை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, கெடுக்கவே முடியாது. அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய உண்மையான சபை என்பது வேறு, இப்படி போலியான மனிதர்கள் எழும்பி கவிழ்த்து போடுகிற காரியங்கள் வேறு. கவனிங்கள், இன்றைக்கு நம்ம பல டெனாமினேஷன்ல பலவிதமான பெயர்களிலே சபையாக அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த சபைக்குள்ள யார் இருக்கிறாங்க, யாரு எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தான் தெரியும் எது சரி எது தவறு என்று. ஆனால் உண்மையான திருச்சபை நிலைத்திருக்கும், போலியான மனிதர்கள் எல்லா காலத்திலும் அவர்கள் அழிந்து போவார்கள் அல்லது ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்போ நான் ஒரு உண்மையான திருச்சபைக்குள் இருக்கிறேனா என்பதை குறித்து அவரவர்கள் நிதானித்து பார்க்க வேண்டியது அவரவர்களுடைய பொறுப்பு. நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேனா அப்படிங்கிறது யாருடைய பொறுப்பு? அவரவர்களுடைய பொறுப்பு. நல்ல மழை பெய்யுது, காற்றடிக்குது, இதை குறிச்சு அரசாங்கத்தில் அறிவிப்பு சொல்றாங்க. உடனே நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வீடு பாதுகாப்பானதாக இருக்கிறதா அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருதான்? நம்மளதுதான். ஒருவேளை கரண்ட் வரலன்னா என்ன பண்றது? நம்ம யூபிஎஸ் தாங்குமா, அல்லது ஏதாவது வெளிவர்த்தி வைக்கணுமா, அல்லது மண்ணெண்ணெய் வாங்கி வைக்கணுமா, இப்படி எல்லாம் நம்ம ஆயத்தம் செய்வோம் தானே. கொஞ்சம் பிரெட் பாக்கெட்லாம் வாங்கி வைப்போம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த சூழலை சமாளிப்பதற்கு. இது உலக பிரகாரமான காரியங்களுக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேதம் எச்சரிக்கிற காரியங்களின் அடிப்படையில் நான் சரியான சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறேனா, பின்பற்றுகிறேனா, அதை என் வாழ்க்கையில நான் கை கொள்கிறேனா என்பதை நாம் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் தான் என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். ஏன்னா எந்த போலியான நபர்களும் நான் போலி என்று சொல்ல மாட்டார்கள். எந்த திருடனும் நான் தான் திருடன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். நம்ம தான் நம்முடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கிறது. என்ன இருக்குது? பொறுப்பு. இப்போ அந்த பொறுப்பின் அடிப்படையில நாம் என்னெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்க அஸ்திவாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் அல்ல, முத்திரை என்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? முத்திரை. இந்த முத்திரை என்கிற பதத்துக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று பாதுகாப்பு. இங்கிலீஷ்ல சிக்னட் அப்படின்னு சொல்லும் போது அது பாதுகாப்பை குறிக்கிறது, அது ஒரு ஃபென்சிங்கை குறிக்குது. அடுத்தது ஒரு ஸ்டாம்ப் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த முத்திரை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஜெனியூனஸ், இது உண்மையானது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முத்திரை அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்படுது. இப்போ தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய உண்மையான சபை எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும். அப்படி நிலைத்திருக்கணும்னா அங்க என்ன நடக்கணுமா? கர்த்தர் தம்முடையவர்களை என்ன செய்வாராம்? அறிவாராம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்பது அதற்கு முத்திரையாய். அப்ப நான் உண்மையான சபைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கிளைம் பண்றான்னா அவனுக்குள்ள ரெண்டு காரியங்கள் நடக்க வேண்டும். அதை முத்திரை என்று சொல்கிறது. ஒன்று, அவனை தேவன் அறிவார். அவனை யாருக்கு தெரியும்? அடுத்தது என்னது? அவன் அநியாயத்தை விட்டு விலகினவனாக இருப்பான். அநியாயத்தை விட்டு எப்படி இருப்பான்? விலகினவனாக இருப்பான். இப்போ இந்த வசனத்தை எழுதும் போது பவுல் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை மனதிலே கொண்டவராகத்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்னாகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல மோசே, ஆரோன் என்கிற தலைவர்கள், இன்னொரு பக்கத்துல கோரா,
தாத்தான், அபிராம், அவனோடு சேர்ந்த 250 பேர். கவனிங்கள், ஒரு பக்கத்துல யார் இருக்கிறா? மோசே, ஆரோன். இன்னொரு பக்கத்துல யார் இருக்கிறா? தாத்தான், அபிராம், அடுத்தது கோரா. இதுல கோரா என்பவன் கோகாத் என்கிற லேவி வம்சத்தை சார்ந்தவன். மற்ற 2 பேரும் அவங்க ரூபன் வம்சத்தை சார்ந்தவர்கள். அவங்க 2 பேர் யாரு? ரூபன் வம்சத்தை சார்ந்தவர்கள். அவனோடு சேர்ந்த தமிழ் வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குது? அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் என்று. ஆங்கில வேதாகமத்தில் பிரின்சஸ் அப்படின்னு போட்டிருக்குது. சில இடத்துல லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ல, சில இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சீஃப்ஸ் ஆஃப் காங்கிரிகேஷன் போட்டிருக்குது. அதாவது அன்னைக்கு இஸ்ரவேலில் தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருந்தவர்கள், பிரபுக்கள். இப்படி ஒரு 250 பேர். இன்னொரு பக்கத்துல யாரு? ஆமா, மோசேயும் ஆரோன். இப்ப இந்த 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. என்ன ஆர்கியூமெண்ட்? கோரா சொல்றான் மோசேயை பார்த்து, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரா? உங்க மூலமா மட்டும்தான் பேச முடியுமா? எங்க மூலமா பேச மாட்டாரா? எங்க கூட ஆண்டவர் இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்த வாக்குவாதத்தை தொடங்குகிறார். 3ஆம் வசனத்தில் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்? அப்போ இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் இப்படி ஆரம்பிக்குது. மோசே இதை கேட்ட உடனே அவன் முகம் கூப்பிட விழுந்துட்டான். இப்போ அடுத்த வசனத்துல சொல்லி இருக்குது, பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தை நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையில சேரத்தக்க தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். இப்ப இந்த இடத்துலதான் மோசே இந்த வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்? தேவனுக்கு தம்முடையவர்கள் யார் என்று தெரியும். அப்ப இதைத்தான் மனதிலே கொண்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு யார் தெரியும்? இப்ப அந்த வசனத்தை பார்க்கும்போது அங்கே எழுதியிருக்கு பாருங்க, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கவனிங்கள், இப்போ இது பழைய ஏற்பாட்டில இருந்து எடுக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் இதை நம்ம கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இந்த பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்குது? மோசேயும் ஆரோனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தாங்களாகவே தங்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆரோனை ஆண்டவர் தான் சொன்னாரு, அவனை வேறுபடுத்தி அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஆரோன் அவனாகவே தன்னை யாராக மாற்றிக்கொள்ளவில்லை, ஊழியனாக மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனா கோராவுடைய குற்றச்சாட்டு என்ன? நீங்களாகவே உங்களை என்ன செஞ்சுக்கிட்டீங்க? உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் மோசே சொல்றாரு, இல்லப்பா, ஆண்டவருக்கு யாருன்னு தெரியும். கோரா யாருங்கிறது தெரியும், தாத்தான் யாருங்கிறது தெரியும், மோசே யாருங்கிறது தெரியும், ஆரோன் யாருங்கிறது தெரியும். அதனால நம்ம எல்லாரும் எங்க கூடி வரலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வருவோம். அப்போ அவர் சூஸ் பண்ணட்டும். அப்போ ஆர்கியூமென்ட்க்கு அவன் இடம் கொடுக்கல. அங்க மோசே தன் தரப்பு வாதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. நேராக அவன் சொல்றான், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் இருக்கட்டும். ஒருவேளை ஆண்டவர் தாத்தானாகிய உன்னை தெரிந்து கொள்வாரானால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் டீலிங்ல வந்துட்டான். இப்போ கூடி வர்றாங்க. நமக்கு அந்த சம்பவம் தெரியும். நான் உங்களை வாசிக்க சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில். அதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியணும்னு சொல்லிட்டு. அவங்க கூடி வந்தாங்க. என்ன நடந்துச்சு? பூமி விளந்து அவர்கள் எல்லாரையும் உயிரோடு என்ன செஞ்சிருச்சா? விழுங்கி போட்டுச்சு. இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்து விட்டார்? காண்பித்து கொடுத்து விட்டார். இப்போ அதே காரியத்தை பவுல் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பயன்படுத்துகிறார். தேவனுக்கு தம்முடையவர்கள் யார் என்று தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்?
எல்லாருமே வசனத்துக்கு கீழ்ப்படிகிற நபரா இருந்தாலும் சரி, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன நம்பிக்கையில தான் இருக்கிறோம். எல்லாரும் சிலுவை போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் வீட்டுல வசனங்களை மாட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை தான் எல்லாருடைய காரியங்களும் இருக்கிறது. அதான் சொன்னேன், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார், இவங்க கூட கர்த்தர் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். இப்போ ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தின் அடிப்படையில நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்பது தேவனிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது. எங்கிருந்து தான் தொடங்குது? தேவனிடத்தில். இப்போ நம்ம எல்லாரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களா இருந்தோம். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவர்களா இருந்தாலும் பிள்ளைகள் எப்படிதான் இருக்கிறாங்க? பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் மரித்தவர்களா இருக்கிறாங்க. இப்படி நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன் அவனாகவே தேவனை தேட முடியாது. இப்படி இருக்கிற மனுஷன் யாரை தேட முடியாது? அவனாகவே தேவனை தேட முடியாது. இப்ப நம்ம பிள்ளைங்க ஏன் தேவனை தேடுவதற்கு தடுமாறுகிறார்கள் என்றால், ஏன் தடுமாறுறாங்க? கிறிஸ்தவ பெற்று எனக்கு தான் பிறந்திருக்கிறாங்க, என் பிள்ளைங்க தான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் என்றைக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகிறார்களோ அது வரைக்கும் அவர்கள் தேவனை தேட முடியாது. இது உலகப்பூர்வமான உண்மை. எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறதினால் மாத்திரம் ஒருவன் தேவனை தேடுகிறவனாக இருக்கவே முடியாது. அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். அதே மாதிரிதான் தேவனை அறியாத குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்யணும்? அதை குறிச்சு எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் நமக்கு இப்படி இருக்குது. ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த வசனத்தை போட்டிருக்கிறேன். தமிழ்ல நமக்கு பைபிள்ல நம்ம தமிழ் யூஸ் பண்றதுல முதல் 14 வசனம் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு எபேசியர்ல. சரியா? அதை நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ 2 வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். 4ஆம் வசனம் எப்படி இருக்குது பாருங்க. நாம் தேவனுடைய இறைவன் போட்டிருக்குது, தேவன் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும்படி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார். அப்போ பிதாவாகிய தேவன் நான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவனாய் இருந்த காலத்திலேயே கிறிஸ்துவில் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முதல் நடக்குது. இப்போ அடுத்ததுதான் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தெரிந்து கொண்டதின் அடிப்படையில் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நான் அவரை விசுவாசிப்பதற்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்குமான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது. முதல்ல யாருதான் தெரிந்து கொண்டார்? எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே. அப்படின்னா நான் இந்த உலகத்துல மனுஷனா படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே, நான் இன்ன பெற்றோருக்கு, இன்ன தாய்க்கு, இன்ன தகப்பனுக்கு என்று முன்குறிக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்க ஆரோனை மையமாக வைத்து மோசே சொல்லும்போது சொல்றான் இல்லையா, தேவன் தனக்கு இன்னான் என்று அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்ப கோராகா அல்லது ஆரோனா என்றால் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா, தேவ பக்தி உள்ளவனா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவனா, பாரம்பரியமான கிறிஸ்தவனா அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவனா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏன்னா அவர் தான் முதல்ல ஒரு மனுஷனை சூஸ் பண்றார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது தேவனிடத்திலிருந்து தொடங்குகிறது. எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? தானாகவே தேவனை தேட முடியாது. ஏன்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பூமியில பார்க்கும்போது எப்படி பார்த்தாரா? எப்படி இருந்துச்சா? தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை,
தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 23 வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. அப்ப எல்லாரும் பாவம் செய்திருக்கும் போது எப்படியா அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வேலை நடக்கிறது என்றால், முதலாவது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவில் நம்மை தெரிந்து கொண்டதின் அடிப்படையிலேயே, தெரிந்து கொண்டதின் அடிப்படையிலேயே. இப்ப தெரிந்து கொண்ட பிறகு என் வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார், மறுபடியும் என்னை பிறக்க செய்தார். வேத வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அவர் சித்தம் கொண்டு என்னை ஜனிப்பித்தார். அப்போ இந்த முத்திரையினுடைய முதல் பகுதியில என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுகிறோம் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? இதுதான் முத்திரையின் முதல் பகுதி. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் சபைக்குள்ளே எந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்றால், இந்த அடிப்படையில் தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் தேவனால் மறுபடியும் செரிப்பிக்கப்படுதலும். அதன் அடிப்படையில் தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவன் யாராக வாழ முடியும் என்றால், பரிசுத்தம் உள்ளவனாக, குற்றமற்றவனாக இருக்க முடியும். எபேசியர் 1:4 இந்த 2 வசனத்தை மட்டும் ஞாபகம். எபேசியர் 1:4, அங்கே யாக்கோபு 1:18. அப்போ மறுபடியும் செரிப்பிக்கப்படாத, ஆனால் பெயருக்கு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அல்லது கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினால் வரக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக வாழ்வது என்பது சாத்தியப்படாது. அது சாத்தியமே படாது. உணர்வற்றவன் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் எப்படி குற்றமற்றவனாக இருக்க முடியும்? அப்போ சபைக்குள்ள வந்தாலும் முதல்ல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியும் தேவன் நம்மை மறுபடியும் செழிப்பிக்கிறதின் அடிப்படையிலையும் நமக்குள்ள அந்த முத்திரையினுடைய முதல் பகுதி நடந்திருக்க வேண்டும். முத்திரையினுடைய முதல் பகுதி நடந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த முத்திரையினுடைய இரண்டாவது பகுதி என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகுகிறவன். அதுதான் இந்த எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. எதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக என்னை மறுபடியும் செழிப்பித்தார்? தெளிவாக இருக்குது. பரிசுத்தம் உள்ளவனாக, குற்றமற்றவனாக இருப்பதற்கு, நான் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக என்னை ரட்சித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது பரிசுத்தமாக்கப்படுதலை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பரிசுத்தமாக்கப்படுதல். அப்போ ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தினுடைய முத்திரை என்ன அப்படின்னு கேட்டா, நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் இணைந்தது. எந்த மனிதன் நிலைத்திருக்கிறான், எந்த மனிதன் தவறான உபதேசங்களில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கிறான், எந்த மனிதன் வீண் பேச்சுகளினாலே அபகரிக்கப்படாமல் இருக்கிறான் என்றால், எந்த மனிதன் மறுபடியும் செரிப்பிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த மனிதன் பரிசுத்தமாக்கப்படுகிறானோ, அந்த மனிதனே எங்க இருப்பான்? நிலைச்சிருப்பான். அப்போ தேவனுடைய சபைக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நூதனமான உபதேசங்கள், போலியான காரியங்கள், வீண் பேச்சுக்கள், விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் உலகத்துல பெருகி இருந்தாலும் நம்ம 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, நான் சரியான மனம் திரும்புதலை, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா? 2, அதை தொடர்ந்து நான் அநியாயத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் குற்றமற்றவனாய் வாழ முயற்சித்துக் கொண்டே இருக்கிறேனா? இந்த 2ம் நமக்குள்ள நடந்தா
எதுல நம்ம தப்பிக்கொள்வோம் அப்படின்னா வீண் பேச்சுகளுக்கும் தவறான உபதேசங்களுக்கும் நாம் தப்பிக்கொள்ளலாம். நான் சொல்றவங்க புரியுதா? இந்த ரெண்டும் இல்லைன்னா, இந்த ரெண்டும் இல்லாம ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாதா? இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால இருக்கலாம், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்கே எனக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து தெரியாது, நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அனுபவத்தை உடையவனாக இல்லை, ஆகவே நான் அநியாயத்தை விட்டு விலகி இருக்க மாட்டேன். மற்றவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்களாக வெளியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நான் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை வணங்குகிறவனாக அதே சுபாவத்தோடு நான் சபைக்குள்ள வாழ்ந்துட்டு. அப்படி இருக்கிறவங்க நிலைச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? நிலைச்சிருக்க முடியாது. அப்போ உறுதியான அஸ்திபாரம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக்கப்படுதலில் தான் அடங்கி இருக்கிறது. அதில் தான் அடங்கி இருக்கிறது. ரொம்ப மோஸ்ட் எசென்சியல், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அடித்தளமான உண்மை இது. அதனால சபைக்குள்ள வந்துட்டோம், அல்லது கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உடைய தாய் உடைய தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கலாம், ஆனால் நீங்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் வீண் வார்த்தைகளினால் வருகிற காரியங்களுக்கு விலகி இருக்க முடியும். மற்றபடி எந்த டெனாமினேஷன் சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் சத்துருவின் வஞ்சகம் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடும். எந்த டெனாமினேஷன்ல இருந்தாலும், டெனாமினேஷன் பார்த்து பிசாசு வேலை செய்யறது இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் உன் மேல இந்த முத்திரை இருக்குதான் பார்க்கிறான். என்ன முத்திரை? இந்த பாதுகாப்பு என்கிற முத்திரை, ஜெனியூனஸ் என்கிற முத்திரை, நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் என்பதற்கான முத்திரை, பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற முத்திரை உன் மேல இருந்துச்சுன்னா வீண் பேச்சுக்களும் சத்துருடைய வஞ்சகங்களும் உன்னிலே ஒரு நாளும் செயலாற்ற முடியாது. செயலாற்ற முடியாது. இது இல்லைன்னா போயிடும். அப்ப எத்தனை வருஷம் நாம் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்தில் இருந்தாலும் முறையான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே இல்லாமல் இருக்குமானால் ஐயோ பரிதாபம். பார்க்கிறதெல்லாம் நான் நம்ப ஆரம்பிச்சேன், கேட்கிறதெல்லாம் எனக்கு ஒரு இனிமையா தான் இருக்கும், கடைசியில என்னுடைய விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு விடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எஜமானனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது இந்த அஸ்திபாரத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கட்டும். இந்த இரண்டுமே அடுத்த கட்ட ஆண்டவருடைய பயன்பாடுகளுக்கு நேராக உங்களை கொண்டு போக முடியும். இந்த இரண்டும் இல்லாமல் நீ எஜமானனுக்கு உபயோகமாக இருக்கவே முடியாது. எஜமானனுக்கு எப்படி இருக்க முடியாது? உபயோகமா இருக்க முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அஸ்திபாரத்திலே இல்லை, முத்திரை இல்லை. ஆனா நான் எப்படி ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும்? அப்போ ஆரோனை மோசேயை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிற காரியம். ஆரோனை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்? ஆண்டவருக்கு தெரியும், நான் தெரிந்து கொண்டவன் இவன். ஆகவே அவன் இந்த இடத்துல பூமி விழுங்கல, பூமி பிளவெல்லாம் உண்டாகல. ஆனால் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லையோ அவர்கள்தான் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டு போனார்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்றால், நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. எந்த வஞ்சகங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு. ஒருவேளை சில நேரத்தில் சில தடுமாற்றங்கள் வரலாம், இது சரியா, இது ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஆனா நிச்சயமாக தேவனுக்கு முன்பதாக அநியாயத்தை விட்டு விலகின மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் காண்பித்து தம் பட்சமாய் வைத்துக் கொள்வார் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்ப முதல்ல என்ன நடக்கணும்? அப்போ ஒரு உறுதியான அஸ்திபாரத்துக்குள்ள நிலைச்சிருக்கணும். அந்த அஸ்திபாரத்துக்கு எந்த லேபலும் கிடையாது, எந்த டெனாமினேஷனும் கிடையாது. அந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல் இயேசு,
அந்த அஸ்திவாரத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த அஸ்திவாரத்தின் மேலே ஜீவனுள்ள கற்களாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கட்டப்படுகிறார்கள். அது பரம வாசஸ்தலமாக எழும்புகிறது. இந்த பரம வாசஸ்தலத்தை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. டெனாமினேஷனை கெடுக்கலாம், சபை பிரிவுகளை கெடுக்கலாம். ஆனா இந்த அஸ்திவாரத்தை என்ன செய்ய முடியாது? ஒருவனாலும் அசைக்க முடியாது. அப்ப அந்த அஸ்திவாரத்தில் நான் நிலைச்சிருக்கிறேனா அப்படிங்கறதா முக்கியம். அது அவர்தான் உறுதிப்படுத்தணும், அவர்தான் சேர்க்கணும். நானாக ஒரு சபைக்குள்ளே அப்ளிகேஷனை கொடுத்து நான் அந்த சபையில உறுப்பினராக இருக்கிறேன் என்று அந்த சபை பிரிவில் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் பரம வாசஸ்தலமாக கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனிதன் இணைக்கப்பட வேண்டுமானால் அவர் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்து கொண்டதின் அடிப்படையில் மாத்திரமல்ல, அவர் அவனை விசுவாசிப்பதற்கான காரியங்களை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான், அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறான். அப்படியே அவன் முதலாவது திருச்சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். இதை யார் தான் செய்யறார்? ஆண்டவர் தான் செய்யறார். நம்ம ஒன்று செய்ய முடியும். இப்ப நம்ம சர்ச்சில் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணி ஃபார்ம் கொடுத்த உடனே, ஒரு ஐடி கார்டு கொடுத்த உடனே இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கலாமே தவிர அந்த பரமவாச ஸ்தலத்துல அந்த அஸ்திவாரத்துல நாம் இணைக்கப்பட்டவர்களாக என்று அவருக்கு தான் தெரியும். யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும்னாலும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா, நான் அநியாயத்தை விட்டு விலகுகிறவனாக இருப்பேன், நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ, குற்றமற்றவனாக வாழ முயற்சிப்பேன். நான் எனக்குள்ள ஒரு பரிசுத்த வைராகி எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நான் பலவீனன், நான் குறைவுள்ளவன், ஆனாலும் ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்கிறதிலே நான் கவனம் உள்ளவனாக இருப்பேன். ஏனென்றால் அது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு முத்திரை, அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை. அப்போ அந்த 19ஆம் வசனத்துல தான் நம்ம இந்த காரியங்களை பார்த்தோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. முத்திரையினுடைய 2 பகுதி, ஒன்று நீதிமானாக்கப்படுதல், 2 பரிசுத்தமாக்கப்படுதல். அப்ப அஸ்திவாரம் சபை, அடுத்தது முத்திரை என்பது நாம் பரிசுத்தமாக்கப்படுதல், நாம் நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும். இப்ப 2வது பகுதி நாம் அதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. 20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். சரி, கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை பொதுவா நம்ம எப்படி எல்லாம் பிரசங்கத்துல கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆண்டவர் பொண்ணுலையும் பாத்திரங்கள் வச்சிருக்கிறாரு, மண்ணிலையும் மரத்திலையும் கூட பாத்திரங்கள் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், இதை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு. 2மே சபைக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நல்ல கவனிங்க, இந்த 2மே சபைக்குள்ள இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த வசனம் உங்களுக்கு புரியாம போயிடும். அடுத்த வருஷம் முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கனவீனமான பாத்திரமும் கர்த்தருடைய வேலையை செய்கிறது, கனமான பாத்திரமும் கர்த்தருடைய வேலையை செய்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே பாரபட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்துருமே. ஆனா ஆண்டவரை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படின்னா அவர் எப்படி சில பாத்திரத்தை கனவீனம் உள்ளதற்கும் சில பாத்திரங்களை கனம் உள்ளதற்கும் வைக்க முடியும்? ஏன்னா அடுத்த வசனம் எப்படி இருக்குது பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரம். இப்ப கனத்திற்குரிய பாத்திரம் என்பது எந்த அடிப்படையில வருகிறது என்றால், தேவனே தீர்மானித்து விடவில்லை. யாரை தீர்மானிக்கல? தேவனே. வீட்டுக்குள்ள இந்த 2 விதமான பாத்திரங்கள் இருக்குது. கனத்திற்குரிய பாத்திரம் என்பது இவைகளை விட்டு விலகி சுத்திகரித்துக் கொண்டது. இவைகளை விட்டு அதுக்கு முன்னால பவுல் என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த இவைகள் அப்படிங்கிற வார்த்தை என்ன, எதை குறிக்கிறது? முந்தின வேத பகுதியில
வீண் பேச்சு பேசக்கூடிய நபர்கள். கள்ள ஊழியர்களை குறித்து எழுதியிருக்குது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பறவை போல வரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் இதை சொல்லிட்டு வரும்போதுதான் ஆகிலும் உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப இவைகளை விட்டு அப்படின்னு சொன்னா எவைகளை விட்டு? விசுவாசத்தை கவிழ்த்து போட செய்யக்கூடிய இமனேயும் அலெக்சாந்தரையும் விட்டு பிரிந்தால், அவபக்தியான வீண் வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களை விட்டு விலகி உன்னை காத்துக் கொண்டால் அவன்தான் கனத்துக்குரியவன். யார் கனத்துக்குரியவன்? ஆமா, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கவனமா இருங்க. ஐயா, நான் கனமுள்ள பாத்திரமாக எந்த அடிப்படையிலே மாற்றப்படுகிறேன்? ஆண்டவராகவே என்னை கனமுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறாரா? ஆண்டவராகவே என்னை கனவீனமான பாத்திரமாக வைத்திருக்கிறார் என்றால் அப்படி இல்லை. இங்க கனவீனமும் கனமும் எந்த அடிப்படையிலே வருகிறது என்றால், ஒருவன் வீண் வார்த்தைகளை பேசி விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவனாக இருப்பானால் அவன் கனவீன பாத்திரமாக இருக்கிறான். எவன் ஒருவன் இவைகளிலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு எஜமானனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று கவனமாக இருக்கிறானோ அவன் கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறான். ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம வெளி தோற்றத்தில் இந்த வசனத்தை பார்த்துட்டு அநேக நேரங்களில் இமனேக்கும் அலெக்சாந்தருக்கும் கனமுள்ள பாத்திரம் என்று நாம் பெயரிட்டு வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. எவன் ஒருவன் விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கிறவனாக இருக்கிறானோ, அப்படி போதிக்கிறது நிமித்தம் கள்ள ஊழியர்களை விட்டு விலகி இருக்கிறானோ அவனே கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறான். அவன் தான் யாரா இருக்கிறான்? கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறான். அப்போ பிரபலமான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க எழுதல. யார் தாங்கள் கர்த்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அந்த உண்மைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதிலே எந்த கேடுகளும் வந்துவிடக்கூடாது என்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, விலக வேண்டிய நபர்களை குறித்து, விலக வேண்டிய காரியங்களை குறித்து விலகி தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் கனத்துக்குரியவர்கள். அவர்கள்தான் யாரு? கனத்துக்குரியவர்கள். அப்போ அவபக்தியை உண்டாக்கக்கூடிய தவறான உபதேசங்களை பேசக்கூடிய மனிதர்களை விட்டு பிரிந்தால் ஒருவன் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். ஏன்னா இதுல நம்மளை வாக்குவாதம் பண்ண சொல்லவோ, நம்மளை போய் ப்ரூவ் பண்ண சொல்லவோ எங்கேயுமே நமக்கு ஆலோசனை கொடுக்கப்படல. எங்கேயுமே என்ன செய்யப்படல? ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா இடத்திலையுமே அப்படிப்பட்ட தவறான போதனைகளை போதிக்கிற நபர்களை விட்டு விலக சொல்லித்தான் இருக்கிறது. எப்படிதான் இருக்குது? விலக சொல்லிதான் இருக்குது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். சரி, அதை தொடர்ந்து அதை குறித்து தான் எழுதி இருக்குது. நம்ம 5ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ இவைகளை விட்டு நீ சுத்திகரித்துக் கொண்டால் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களில் யாரை விட்டு விலக வேண்டும், யாரை குறித்து கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவருக்கு எச்சரித்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் அவன் விலகுனா, சுத்திகரித்துக் கொண்டா, அப்பொழுது தீமோத்தேயு கனமுள்ள மனிதனாக இருப்பான். அப்போ அதனுடைய
அடித்தளமான வார்த்தை என்னன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக வேதாகமத்தை வைத்துக் கொண்டு போதிக்கிற மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு நீ விலகினால், அவர்களை விட்டு நீ உன்னை சுத்திகரித்துக் கொண்டால், நீ கனமுள்ள பாத்திரமாயிரு. அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு, பிரதர் எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர், இயேசுவை தெரியும், எனக்கு ஆண்டவர் மேல எனக்கு ரொம்ப நேசம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா தயவு செய்து கவனமாக இருங்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னமும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் வழியில நடக்க வேண்டியது அவசியம். எது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியணும், எது பொய்ங்கிறது தெரியணும். ஏன்னா எது பொய்ங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க அதை விட்டு விலக முடியும். அதை விட்டு விலகினால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். சரி, இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு சொன்ன, அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 21வது வசனத்தை கவனிங்களேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். நல்ல கவனிங்க, இப்ப நம்மை நாமே சுத்திகரிக்க முடியுமா? இப்ப நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இப்ப நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம சுத்திகரிக்கப்பட முடியுமா? ஆண்டவரால் தான் சுத்திகரிக்க முடியுமா? நான் சொல்ற புரியுதா? தன்னை சுத்திகரித்துக் கொண்டாலும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பொறுப்பை தான் குறிக்கிறது. யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அப்ப என்னை நான் சுத்திகரித்துக் கொள்வதற்கு எது போலியானதோ அதை விட்டு விலகினால் சுத்திகரித்துக் கொள்வது என்று அர்த்தம். இங்க பாவத்தை குறிச்சு பேசல. எதை குறிச்சு பேசல? பாவத்தை குறிச்சு பேசல. அப்போ எது போலியானது என்று தெரிந்து அதை விட்டு நான் விலகாமல் இருந்தால் அது எனக்கு ஆபத்து. ஏன்னா விலகின பிறகுதான் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய, அப்போ கனத்திற்குரிய பாத்திரமாக ஒரு வீட்டில் சபையில் இருப்பது என்பது யார் கையில் இருக்கிறது? நம்ம கையில் இருக்குது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எது சரின்னு தெரிஞ்சிருக்கணும், எது தவறு என்று தெரிஞ்சிருக்கணும். எது தவறு என்று தெரிகிறதோ அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அதுல இன்னும் எது சரி எது தவறுங்கிறதுக்கு 2 பாயிண்ட்ல முடிச்சிடலாம். ஒண்ணு, சரி என்பது தேவ பக்தி. போன வாரத்தில் கூட அதை குறித்து சொன்னேன். போலி என்பது, தவறு என்பது என்ன? தேவ பக்தியின் வேஷம். நீங்கள் மாற்றம் அடைந்த வாழ்வோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள். நீங்கள் மாற்றம் இல்லாத சுபாவத்தோடு நீங்கள் மாய்மாலத்தோடு காணப்படுவீர்கள் ஆனால் அது தவறானது. இப்போ நீங்க கேட்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் சுபாவ மாற்றத்தோடு கூடிய தேவ பக்தி உடையவர்களாக உங்களை மாற்றுகிறதா, அல்லது நீங்கள் கேட்கிற வசனம் உங்களை சுபாவ மாற்றம் இல்லாத ஒரு போலியான கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறதா? எப்படி வச்சிருக்கு? அப்ப சபைக்குள்ள ஒருவேளை நீங்க வசனத்தை தான் கேட்கிறீங்க, ஆனா நீங்க கீழ்ப்படியல, உங்களுக்குள்ள சுபாவ மாற்றம் வரல, வெளி தோற்றத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டேஞ்சர்ல இருக்கிறீங்க. உங்களை விட்டு உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் விலகித்தான் ஆக வேண்டும். என்ன பண்ணித்தானும்? விலகித்தானும், வேற வழி கிடையாது. அங்க அன்பு இதெல்லாம் வேலைக்காக, அங்க என்னெல்லாம் வேலைக்காகாது? அன்பு மன்னிப்பு எல்லாம் வேலைக்காகாது. ஐயா, நீ கேட்கிற வேத வசனத்திற்கு ஏற்றார் போல உன்னுக்குள்ளே சுபாவ மாற்றங்கள் அடைந்து நீ தேவ பக்தி உள்ளவனாக வாழ்ந்தால் அதே போல தேவ பக்தி உள்ள மனிதர்கள் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்வார்கள். அதுதான் சபையின் அஸ்திவாரம், அது நிலைத்திருக்கும். ஒருவேளை நீ கேட்கிற வேத வசனத்தினாலே உனக்குள்ள எந்த மாற்றங்களும் வராம ஒரு போலியான வாழ்க்கை மாத்திரமே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உன்னை விட்டு தேவ பக்தி உள்ள மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்குது? விலக வேண்டும். இப்போ யாரை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் கனவீனத்திற்குரியவர்கள். யார் விலகினானோ அவன் கனத்திற்குரியவன்.
அப்ப சபைக்கு உள்ள யார் கனத்திற்குரியவர்கள், யார் கனவீனத்திற்குரியவர்கள், யார் எஜமானனுக்கு உபயோகமாக இருக்க முடியும், யார் எஜமானனுக்கு உபயோகமாக இருக்க முடியாது என்றால், யார் போலியானவைகளை கண்டு அதிலிருந்து விலகி தங்களை பரிசுத்தமாய் தங்களை குற்றமில்லாதவர்களாக காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான். எல்லாம் கிறிஸ்தவம் தான் பிரதர் அப்படிங்கிறதுக்கு கையில பைபிள் வேண்டாங்க. எல்லாம் கிறிஸ்தவம் தான் சொல்றதுக்கு என்ன தேவையில்லை, கையில பைபிள் தேவையில்லை. அதுக்கு இப்படி சபை கூடி வருதல் தேவையில்லை. சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து விட்டுட்டா போதும். நீ போற இடத்துல எல்லாம் அன்பு அன்பு நீ வாழ்ந்துக்கலாம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்குள்ள வந்த பிறகு அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் பெயரளவிற்கு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறதினாலே நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் ஜெபிக்கிற ஜெப குறிப்பை பாருங்க. 9ஆம் வசனம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். ஐயா, சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா என்பது அல்ல பிரச்சனை. நீங்கள் எல்லாரும் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும், தேவ விவேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், தேவனை அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இது பவுலுடைய ஜெபம். முதல் நூற்றாண்டுல சபைக்குள்ள வந்திருக்கிற இந்த கொலேசு பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாம் PhD படிச்சவனா இருந்திருக்க போறான். எளிய பாமர ஜனங்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்களே மீன் பிடிக்கிறவர்களாகத்தானே இருந்தாங்க. அவங்களுக்கு முறையான ஒரு வேத கல்வி கூட இல்லாம தானே இருந்துச்சு. ஆனா அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருந்ததே, அது தேவ கிருபையாய் கொடுத்ததல்லவா. அதே போல தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இது தேவை. அது மட்டும் இல்ல, 10ஆம் வசனத்துல பாருங்க, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்கிற. அப்போ பவுல் ஜெபிக்கிற போது பயன்படுத்துகிற வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பயன்படுத்துவது போல இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை தாரும், நல்ல குடும்ப வாழ்க்கையை தாரும், நல்ல பிள்ளைய கற்பத்தின் கனியை தாரும், நல்ல ஒரு வீட்டை தாரும். ஐயா, கேட்பது எல்லாம் உலகம் சார்ந்த காரியங்கள், அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையா இருந்தால் ஐயோ பரிதாபம், அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீ நிலைத்திருக்க முடியாது. ஒரு நிலைத்திருக்கிற வாழ்க்கை உனக்கு தேவை என்றால் தேவனை அறிகிற அறிவினால் நீ நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அது உன்னுடைய படிப்பு சார்ந்தது அல்லவே அல்ல. அது தேவன் கிருபையாக கொடுக்கிற ஞானம், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது என்ன ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். வேதாகமம் புரிவதற்கு, தேவனை புரிவதற்கு நாம் படித்தவர்களா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் போதும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் போதும், எஜமான் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு புரிதல் இருந்தால் என்னுடைய மனக்கண்களை பிரகாசமாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு எது ரைட்ங்கிறது தெரியணும், எது ராங்ங்கிறது தெரியணும். ராங் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நீ தான் விலகணும். அப்பதான் நீ பரிசுத்தமாக்கப்படுவா. நீ அப்பதான் நீ எஜமானனுக்கு உபயோகமா இருக்க முடியும். அப்ப இந்த கடைசி நாட்களில ஒரு மெஜாரிட்டியான பீப்புள் இதுதான் கர்த்தருக்கு பயன்படுவது என்று ஒரு வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்ல நிறைய வியூஸ் போயிட்டா, லட்சங்கள் போயிடுச்சுன்னா, கோடி போயிடுச்சுன்னா அதுதான் சரியான வழி என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை திரள் கூட்டங்கள் வந்துவிட்டால் அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எது சரின்னு தெரியணும்னா வேதம் தெரியணும், வேதத்தின் தேவனை தெரியணும்.
ஏன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் சில இடத்துல இருந்து விலக வேண்டியிருக்கு, சில இடத்துல இருந்து விலக வேண்டியிருக்குது. 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு சொன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அல்லது தேவ பக்தியை தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகு. அவர்களை கண்டு நீ விலகு. கவனிங்க, இப்படி விலகுனா தனிமை வராதா? தனிமை வருமா? தனிமை எதுக்கு? தனிமை எதுக்கு? ஐயோ நான் தனியா இருக்கிறேனே அப்படின்னு புலம்புறதுக்கு இல்லை. அந்த தனிமை இன்னும் தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு. எதுக்கு? தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்துல அடுத்த தலைமுறைக்கு அவன் கற்றுக் கொடுக்கிற இந்த வேத வசனம் நம்ம மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இளம் தலைமுறை, நீ எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், நீ கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், முதலாவது எது சரி என்பதை நீ கற்று அறிந்து கொள். அதே போல எது தவறு என்பதையும் அறிந்து கொள். அந்த தவறை விட்டு, அந்த தவறு செய்கிற நபர்களை விட்டு நீ விலகிவிடு. அவர்கள் எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் எவ்வளவு தேவனுக்கு பயன்படுகிறவர்கள் என்கிற முத்திரையோடு இருந்தாலும் பரவாயில்லை, வேதத்திற்கு முரண்பட்ட விதத்தில் போதிக்கிற நடக்கிற யாரையும் விட்டு விலகு. அப்பதான் ஆசீர்வாதம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் அதுல இருக்கிற முத்திரை உனக்கு பாதுகாப்பா இருக்கும். கவனிங்கள் அருமையானவர்களே, இந்த சுத்திகரிப்பு தான் அவபக்தி என்கிற ஒன்று என்னை தாக்காதபடிக்கு காக்கும். இந்த சுத்திகரிப்பு எனக்குள்ள நடக்கலன்னா அந்த அவபக்தி நாளுக்கு நாள் என்னை அரிச்சிரும், என்னுடைய விசுவாசத்தையும் கேள்விக்குறியாக்கிறோம். அதனாலதான் ஒரு பரிசுத்தவான் ஜான் எடி அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, திருச்சபையை உலகத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்கு ஒரு தெளிவான எல்லை கோடு இருக்க வேண்டும். ஒரு திருச்சபைக்கு இது தேவை. இது நான் பின்பற்ற வேண்டிய காரியம், இது நான் பின்பற்றக்கூடாத காரியம் என்கிற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பின்பற்றக்கூடாத காரியத்தில் எந்த விதமான உடன்படுதலும் எந்த விதமான பங்கெடுப்பும் இருக்கக்கூடாது. எந்த விதமான பங்கெடுப்பும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப சர்ச்சிங் சொன்னா சபைக்கு அது தெரியணும், எது சரி எது தவறு. ஐயா, சபையில் ஏன் கண்டனம் பண்ண வேண்டும்? சபையில் ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன்? 2ஆம் அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுவை சுத்திகரிப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட தீமோத்தேயு மற்ற சபை மக்களை சுத்திகரிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஐயா, நீ கனமுள்ள பாத்திரமாக இருந்தால் தானே நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். நீ இந்த போலியான காரியங்களை அடையாளம் கண்டுகொண்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாய் இருந்தால் தானே நீ மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய முடியும். உனக்கே எது சரி எது தப்புன்னு தெரியலன்னா எல்லாம் ஒண்ணுதான் போயிருவிய. எல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா பவுலும் சரி, பேதுரும் சரி, யோவானும் சரி நிருபங்கள் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிருபங்களை ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாத்து நம்முடைய மொழியிலே மொழிபெயர்த்து அதையெல்லாம் நமக்கு தரணுங்கிற அவசியமே இல்லை. அதனால வெறுமனே இயேசு அன்புள்ளவர் என்கிற வார்த்தையை மாத்திரம் நம்பி மயங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள்.
பெரும்பான்மையின் அடிப்படையில் உண்மை தீர்மானிக்கப்படுவதில்லை. சொல்ற புரியுதா? அதிகப்படியான ஆட்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்பதற்காக அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மூன்றாவதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த காரியம், 20ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும் நபர்களை குறித்து பேசுகிறார். யாரை விட்டு உன்னை சுத்திகரிக்கணும்னு சொல்லிட்டு நபர்களை குறித்து, அதாவது அவபக்தி உள்ள காரியங்களை பேசக்கூடிய நபர்களை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் பேசுறார். இப்ப 22ஆவது வசனத்துல பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ சுபாவங்களை குறித்து பேசுறாரு. சரியா? முதல்ல பேசுறது அன்காட்லி கம்பேனியன்ஸ், இரண்டாவது இங்க பேசப்படுவது அன்காட்லி கேரக்டர். தீமோத்தேயுவே, வாலிபனே, பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு நீ ஓடு, விலகி ஓடு. இந்த வாலிபத்திற்குரிய பாலியத்திற்குரிய இச்சைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அசுத்தமான பாவ காரியங்கள் தான் நினைவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த வசனத்தை ஆரம்ப காலத்தில் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறேன். என்னடா இது, தீமோத்தேயு பெரிய ஒரு ஊழியக்காரன், பவுல் இவனை பாராட்டிலாம் எழுதியிருக்கிறாரு, இவனுக்காக நிருபங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது, அநேக சபையில பொறுப்புகள் இருந்திருக்கிறான், ஆனா இச்சைகளை விட்டு அப்படின்னு சொல்லி எழுதுறாரே, இந்த நிருபத்தை மற்றவங்க படிச்சாங்கன்னா தீமோத்தேயுக்கு இது அவமானமா இருக்காதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த இச்சைனா என்ன? இப்போ பாலியல் சோதனைகள் என்பது இளமை காலத்திற்கு மாத்திரம் அல்ல. நான் சொல்ற புரியுதா? பாலியல் இச்சைகள் என்பது என்ன, எப்போ இல்ல, இளமை காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அது எல்லா காலத்துக்கும் உண்டு. அப்போ இங்க இச்சைகள், அதாவது பாலியல் சம்பந்தமான இச்சைகள்னு சொல்லும் போது அசுத்தமான வேசித்தனம், விபச்சாரம், அந்த மாதிரி பாவங்களை மீன் பண்ணி அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத ஒரு 3 பேர் சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கால்வின் நமக்கு தெரியும், ஒரு பழைய ஒரு வேத போதனையாளர். அவர் என்ன சொல்றார் பாருங்க, முதிர்ந்த வயதுடையவர்களை காட்டிலும் இளைஞர்கள் எளிதில் கோபப்பட்டு அதிக நம்பிக்கையுடனும் அவசரப்பட்டு ஆவேசமான விவாதங்களுக்குள் குதிக்கும் இயல்பை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்றார். அதாவது அவபக்தியுள்ள காரியங்களை பேசுகிற மனிதர்கள், வீண் பேச்சு பேசுகிற மனிதர்கள், இவர்களெல்லாம் விட்டு விலக சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரு இளைஞன் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், அவங்ககிட்ட போய் உண்மை எதுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சிப்பான். அவன் அவசரப்படுவான், ஆத்திரப்படுவான், கோபப்படுவான். அதுதான் ஒரு இளைஞனுக்குரிய சுபாவம். அதுல இருந்து அவன் தன்னை காத்துக்கொள்ளணும் அப்படிதான் கால்வின் என்பவர் சொல்கிறார். அதே கருத்தை கார்டன் பி அப்படிங்கிறவர் சொல்றாரு, இளைஞர்களின் அடங்காத உணர்ச்சிகளை குறித்தே பேசுகிறார். அவர்கள் சில நேரங்களில் புதிய காரியங்களை விரும்புகிறவர்களாகவும் முட்டாள்தனமான விவாதங்களை நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவை பெரும்பாலும் சண்டைகளிலேயே போய் முடிகிறது. கால்வின் சொன்னதையே அடுத்தது கார்டன் பி அப்படிங்கிறவர் சொல்றாரு. அப்போ பாலியத்திற்குரிய இச்சைனா என்னன்னா, ஒருத்தர் தப்பு செய்யறான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அவங்கிட்ட போய் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றதுக்கு, விவாதம் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பவுலே, நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற. நீ இளமையதா இருக்கிறதுனால நீ என்ன செஞ்சிடாத, ஆர்வ கோளாறுல போய் சண்டை போட்டு அங்க இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீண் பேச்சு பேசுகிற மனிதர்கிட்ட போய் உன்னை நிரூபிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தவறுன்னு தெரிஞ்சுன்னா விலகிரு, திருத்த சொல்லல. வில்லியம் பார்க்லே, இவர் ஒரு பைபிள் கமெண்ட்ரி எழுதி இருக்கிறவர், ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்பதாகவே. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இளைஞர்களின் அதீத லட்சியவாதத்திலிருந்து உருவாகும் பொறுமையின்மை, சுய அதிகார போக்கு, வாதாடுவதில் உள்ள ஆர்வம் மற்றும் புதிய காரியங்களின் மீதான மோகம் போன்ற தவறுகளோடு தொடர்பு படுத்துகிறார்.
அப்போ அந்த 22ஆம் வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, பாலியத்திற்குரிய இச்சைன்னா, இச்சைகளுக்கு நீ என்ன செய்ய, விலகியோடு. நீ யார்கிட்டையும் போய் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காத, சண்டை போட்டுட்டு இருக்காத, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. இங்க அதை நான் செய்ய சொல்லல. விலகியோடி சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. தேவ பக்தியை லக்காக வைத்து ஓடுகிற ஊழியம் செய்கிற ஒரு ஊழியன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், சண்டை போட வேண்டாம். என்ன செய்யணும்? விலகி ஓடி யார் கூட சேர்ந்து இருந்துங்க, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு அவங்களோட சேர்ந்து நீதியை அடைவதற்கு, விசுவாசத்தை அடைவதற்கு, அன்பை அடைவதற்கு, சமாதானத்தை அடைவதற்கு நாடு. எவ்வளவு பிராக்டிக்கலான ஆலோசனை பாருங்களேன், எவ்வளவு பிராக்டிக்கலான ஆலோசனை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போ சபைக்கு உள்ள அவபக்தியை உண்டாக்கக்கூடிய வீண் பேச்சுக்களை, கள்ள போதனைகளை செய்யக்கூடிய மனிதர்களால் வருகிற பாதிப்புகளுக்கு மத்தியில பவுலே, தீமோத்தேயுவே, நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தெளிவா அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ எஜமானனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா உன்னை சுத்திகரித்துக் கொள்கிறதுல நீ கவனமாக இரு. நீ அஸ்திபாரத்திலே நிலைத்திரு. முதல் பாயிண்ட் அதான். ஒரு உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறது, அதிலே ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையின்படி நீ நீதிமானாக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்படுகிறவனாய் நீ உன்னை காத்துக்கொள். அடுத்தது, எது தவறு என்று தெரிகிறதோ அதிலிருந்து விலகிடு. அதிலிருந்து என்ன செஞ்சிரு, விலகிடு. அடுத்தது, உனக்குள்ள இருக்கிற கோபம், உனக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்த வைராக்கியம், இவைகளின் அடிப்படையில ஆர்கியூமெண்ட் பண்ணி இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு வசனம் இப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண போகாத. யார்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நீ என்ன செய்ய, உன்னை போல உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களோட சேர்ந்து நீ பக்தி கெடுத்த காரியங்களில வளர்வதற்கு முயற்சி செய். எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையின் மக்களே, சபையில் இருக்கிற எல்லாரோடும் நீங்கள் இணைந்து பயணிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. மற்றவரிடத்திலே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் விவரித்து சொல்லி அவரிடத்திலே வாக்குவாதம் பண்ண சொல்லி வேதம் சொல்லவில்லை. மாறாக நாம் என்ன சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எனக்குள்ள விசுவாசம் பெருகணும், எனக்குள்ள இன்னும் நீதி செய்கிறவனா மாறணும், இன்னும் நன்மை செய்கிறவனா மாறணும், அன்பும் சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். அதை கெடுக்கக்கூடிய எந்த காரியங்களுக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது. இது என்னுடைய பொறுப்பு. அப்போ பவுல் 2 வழி சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு, எது தவறானது அப்படிங்கறத இங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்க. அடுத்த போர்ஷன்ல, நாளை அடுத்த வாரத்துல நம்ம கேட்க போற செய்தியில தான் என்ன அடங்கியிருக்குன்னா, நான் என்ன செய்யணும்னு சொல்ல போறேன். இதுலயும் பொறுப்பு இருக்குது, ஆனா இதுல நெகட்டிவான காரியங்களின் அடிப்படையில் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன செய்யணும், என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, முதிர்ந்த நல்ல அனுபவம் பெற்ற ஒரு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான் தனக்கு வந்த ஆபத்துகளுக்கு மத்தியில, தனக்கு வந்த நெருக்கங்களுக்கு மத்தியில நான் பாதுகாக்கப்பட்டால் போதும் என்று வாழாமல், பின்வரும் சந்ததிகளை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை உள்ளவனாக தேவஞானத்தோடு கூட எழுதி வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஆண்டிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு கூட நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிற போலியான உபதேசங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் போலியான தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டாம். ஒரு நிலையான அஸ்திவாரம் இருக்கிறது,
அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு நேராக நீங்கள் வந்து விடுங்கள். அது நம்முடைய கரத்தில் அல்ல. இதுல நீ போட்டி போட்டெல்லாம் வர முடியாது. நீ தாத்தானை போல அபிராமை போல போட்டி போட்டுக் கொண்டெல்லாம் வர முடியாது. இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அஸ்திவாரத்துக்குள்ள யார்தான் வர முடியும்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான் வர முடியும். அப்படி வந்துட்டனா நீ அநியாயங்களை விட்டு விலகிடுவ. நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு மனிதனுக்குள்ள நடக்க வேண்டும். இரண்டாவது, இது தவறு என்று சொல்லி அதெல்லாம் கண்டறிந்து விட்டு விலகிவிட வேண்டும். போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாத, சண்டை போடாத, உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த காரியங்களையும் செய்யாத. நீ பக்தியிலே விருத்தி அடைவதற்கு ஏற்ற நபர்களோடு இணைந்து நீ சமாதானத்தோடு வாழு என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் இளம் தலைமுறையே நீ கேள். நீ எஜமானனுக்கு உபயோகம் உள்ளவனாக இரு. உலகம் உன்னை உபயோகம் உள்ளவன் என்று அடையாளப்படுத்த வேண்டாம். வேதத்தின் அடிப்படையிலே நீ எஜமானனுக்கு உபயோகம் உள்ளவனாக இருப்பதை குறித்து நீ கவனம் உள்ளவனாக இரு. உலகம் நீ அப்படி இருக்கும்போது உன்னை அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே உன்னை அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நம்முடைய எஜமானனையே அங்கீகரிக்கவில்லையே. அறுவடையின் எஜமானனாகிய இயேசுவையே இந்த உலகம் அங்கீகரியாமல் இருக்கும் போது அவருடைய அழைப்பை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற மனிதர்களும் இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொண்டு ஒரு நாளிலே அவரை போல நானும் மாறுவேன் என்கிற தீர்க்கமான பார்வையோடு கூட முன்னேறி செல்வதற்கு பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எழும்பி நிற்போம், ஜெபிப்போம்.